Hello students, in our previous video we saw about capital market, அதோட functions, then Indian capital market ஓட evolution and growth, these and all we saw. So in this video we are going to see about the new financial institutions. இந்த financial institutionsல புதுசாக என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தட் இஸ் வெஞ்சர் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன், மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபேக்டரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எக்ஸெட்ரா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வெஞ்சர் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன். இந்த வெஞ்சர் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன், வெஞ்சர் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்னா என்னன்னு முதல்ல நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். வெஞ்சர் கேபிட்டல் அந்த பிக்சரில் பாருங்கள், சாமுங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நியூ ஐடியா க்ரியேட் ஆகுது, பிஸ்னஸில் ஒரு நியூ ஐடியா க்ரியேட் ஆகுது. அதாவது ஆண்டர்ப்ரனர். அவர் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறவங்க, ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கிறவங்கள தான் ஆண்டர்ப்ரனர்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன், அவருக்கு ஒரு நல்ல ஐடியா, பிஸ்னஸ் ஐடியா வந்து ப்ராஜெக்ட் நியூ இன்னோவேட்டிவ் ஐடியா வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா பேங்க்கை அப்ரோச் பண்ணுறாரு. ஸோ பேங்க்கில் என்ன பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி ரிஜெக்ட் ஆன ப்ராஜெக்டை ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இருக்காங்க, வெஞ்சர் ஃபண்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க. அந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இவரோட ப்ராஜெக்டை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடைக்குது. ஸோ இது நல்ல வந்து கண்டிப்பாக இப்போ அதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க. சாமுங்கிற பர்சனுக்கு ஒரு நியூ ஐடியா க்ரியேட் ஆகிருக்கு, பிஸ்னஸ் ஐடியா. சியூங்கிற பர்சன் வந்து ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, சாமோட ஐடியா அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா 1 மில்லியன், தட் இஸ் 1 மில்லியன் வந்து டாலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா சாமோட ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. தட் என்னன்னு பார்த்துக்கோங்க, 1 மில்லியன் வந்து டாலர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சாமிங் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து சியூ வந்து 60% ஓனர்ஷிப்பாக இருப்பாங்க, சாம் வந்து 40% ஓனர்ஷிப்பாக இருப்பாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது சியூ, சாமோடது ஐடியா, சரியா? ஸோ கொஞ்ச நாள் கழித்து அந்த பிஸ்னஸ் நல்லா வந்து சூப்பராக வெல்லாக வந்து டெவலப் ஆகி நல்லா ட்ரிபிள் அளவுக்கு நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. ஸோ அப்படி வளர்ச்சி அடையும் போது பார்த்திங்கன்னா சாம் அந்த சாம் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, அதோட மதிப்பு, அது விற்றா அதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா $25 மில்லியன் அளவுக்கு, $25 மில்லியன் அளவுக்கு அதோட அமௌண்ட் வந்து அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ அப்போது பார்த்திங்கன்னா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா புது ஐடியாஸ் ப்ராஜெக்ட்ஸுக்கு, அதாவது முக்கியமாக நியூ அண்ட் இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட் ஐடியாஸ்க்கு தான் ஃபண்டிங் கொடுப்பாங்க. அதாவது ஈக்விட்டி ஃபண்டிங், நாட் லோன் மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஈக்விட்டினா என்ன, ஓனர்ஷிப்லேயே வந்து பங்கெடுத்துக்கிற மாதிரியான ஃபண்டு கொடுக்குறவங்க தான் வெஞ்சர் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெஞ்சர் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா ஹை டெக்னாலஜி ப்ராஜெக்ட்ஸை என்னவா மாற்றுறாங்கன்னா கமர்ஷியல் ப்ரொடக்ஷனாக சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ கமர்ஷியல் ப்ரொடக்ஷனாக கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க இந்த வெஞ்சர் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். என்ன மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இப்போ வெஞ்சர் ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஐஎஃப்சிஐனா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஐடிபிஐ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் பேங்க் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் ஒன் வந்து சிட்பி, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, டிடிஐசிஐ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது இந்த வெஞ்சர் ஃபண்டை ப்ரொவைட் பண்ணுறதுல முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாம்மா, வெஞ்சர் ஃபண்ட்னா என்னென்னு புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது நம்ம 11th பார்த்துருப்போம். நீங்கள் அது மறந்துட்டிங்களா என்னன்னு தெரியல, நான் ரீகால் பண்ணுறேன். ஸோ மியூச்சுவல் அப்படின்னா நம்ம நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? ஸோ இந்த பிக்சரில் பாருங்கள், மியூச்சுவல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம்
கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ சின்ன சின்ன அமௌண்ட்டை அவங்க டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை ஏதோ ஒரு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், மேபி இல்லை ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்களாக இருக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பூல் பண்ணுறாங்க. அந்த மணியெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போய் போடுறாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்னாலே பூலிங் ஆஃப் மணி தான். ஸோ அப்போது எல்லா மணி இவங்க இந்த இன்வெஸ்டார் கிட்டேருந்துலாம் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா இவங்களோட அமௌண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க இல்லையா, அதை எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் பெஸ்ட்டு, எந்த செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இப்போ கரண்ட்டில் ஃபினான்ஷியல் மார்க்கெட் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நல்ல தரவாக அனலைஸ் பண்ண தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஸோ அது தெரிஞ்சு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டன் ஜெனரேட் ஆகும் இல்லையா, அந்த ரிட்டனை என்ன பண்ணுவாங்க இவங்க இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட ரேஷியோ எந்த ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த பேசிஸில் அதை பிரித்து கொடுத்துருவாங்க. அதுக்கு சம் கமிஷன்ஸ் கெட் பண்ணிக்குவாங்க, சார்ஜஸ் பிடிச்சிக்குவாங்க. சரிங்களா, இந்த மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து எதுக்காக பண்ணுறாங்க, என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா டைவர்சிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ. தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நான் சொன்ன சின்ன அமௌண்ட் தான் வச்சுருக்காங்க. ஈவன் தோ அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சாலுமே கூட அவங்க வந்து என்ன பண்ண முடியும், ஒரு 10,000 வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த 10,000 வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணலாம், ஒன்று பேங்க்கில் போடலாம், இல்லை ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு டிபெஞ்சரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை கோல்டாக வாங்கி வைக்கலாம், இல்லை கமாடிட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் என்கிட்ட வித் த மினிமம் அமௌண்ட், ஒரு மினிமம் அமௌண்ட்டை வச்சுருக்கிறவங்க என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தோன்னா போர்ட்ஃபோலியோ பண்ண முடியாது. சரி, போர்ட்ஃபோலியோனா என்ன மேம் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் சேனல்லையே நான் போடாமல் டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸில் நான் வந்து பிரித்து போடுறது. பிகாஸ் எதுக்கு இந்த மாதிரி செய்கிறது அப்படின்னா, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் வந்து எனக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதரில் வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிச்சின்னா காம்பன்சேட் ஆகிடும். இதுக்காக வந்து ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷனை தான் வந்து நம்பியிருக்காங்க இந்த ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ். சரியாம்மா? ஸோ ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் ஹை ரிட்டன் வந்து ஹையாக கிடைக்கும். இப்போ நான் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் செக்யூரிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ப்ராஃபிட்டபிள் செக்யூரிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒரு ப்ராஃபிட்டபிள் செக்யூரிட்டியோட வேல்யூ எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். டிமாண்ட் அண்ட் சப்ளையை பேஸ் பண்ணியும் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிள் பொசிஷனை பேஸ் பண்ணியும் தான் அந்த ஷேரோ இல்லை அந்த குறிப்பிட்ட செக்யூரிட்டியோட வேல்யூவோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம ஆல்ரெடி ப்ரைஸ் டிட்டர்மினேஷன்லேயே பார்த்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ப்ரைஸ் கொடுத்து தான் நான் அதை வாங்கினா தான் எனக்கு அதிகமான லாபம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நான் கம்மியான அமௌண்ட் தான் வச்சுருக்கேன், அப்போ என்னால் அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா, ஹை ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸில் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஸோ அப்போ நான் மியூச்சுவல் ஃபண்டில் அப்ரோச் பண்ணும்போது எல்லார்கிட்டையும் அவங்க கலெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு லம்சமாக ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்குது. அது அவங்க வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா ஒரு ஹை ரிட்டர்ன் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதை சின்னதாக எனக்கு பிரித்து கொடுக்க முடியும். சரிங்களா? ஹை ரிட்டர்ன். நெக்ஸ்ட் ஈஸி லிக்விடிட்டி. ஹை ரிட்டர்ன், அதே சமயத்தில் நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எப்போ வேணால் என்னால் கெட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இது ஈஸி லிக்விடிட்டி, எப்போ வேணால் திரும்பி நான் வாங்கிக்க முடியும். சேஃப்டி, அதாவது என்னோடய அமௌண்ட்டுக்கு சேஃப்டி. ஏன் சேஃப்டி அப்படின்னு பார்த்தோன்னா மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க எல்லாம் எக்ஸ்பர்ட் நாலேஜ் இருக்கிறவங்க, அந்த குறிப்பிட்ட செக்டரை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது மார்க்கெட் அந்த செக்யூரிட்டிக்கு உண்டான ரிஸ்க் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் டு இன்வெஸ்டர். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னென்னு புரியுது இல்லைம்மா? பூலிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். கொஞ்சம் அமௌண்ட் வச்சுருக்கிறவங்க கிட்டேருந்துலாம் மொத்தமாக கலெக்ட் பண்ணி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தோன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க. ஸோ அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணால் நிறைய ரிட்டர்ன் கிடைக்கும்னு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்னை பிரித்து கொடுப்பாங்க. இது மியூச்சுவல் ஃபண்டு. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து யாரெல்லாம் இப்போ ப்ரொவைட் பண்ணுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு அந்த ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா எல்ஐசி,
யூடிஐ, எல்ஐசினா லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா யூடிஐ, இவங்கெல்லாம் வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் மியூச்சுவல் ஃபண்டு. நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ, கனரா பேங்க் இந்த மாதிரியான கமர்ஷியல் பேங்க்ஸ் கூட மியூச்சுவல் ஃபண்டு ஃபெசிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நவடேஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் ஃபேக்டரிங் இன்ஸ்டிடியூஷன். ஃபேக்டரிங் இதை பற்றி நான் வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம 11th கிளியராக ஃபேக்டரிங்னா என்ன அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சரியா? ஃபேக்டரிங் அப்படிங்கிறவங்க என்னென்னா புக் டெப்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த புக் டெப்ட்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்மீடியரி தான் யாருன்னு பார்த்தோன்னா இந்த ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போது இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரில் செல்லர் இருக்காங்க, பையர் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா கிரெடிட் சேல்ஸ் நடக்குது. இந்த பையர் செல்லர்கிட்டேருந்து கூட்ஸை வாங்கியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தோன்னா கிரெடிட்டுக்கு வாங்கியிருக்காங்க, கடனுக்கு வாங்கியிருக்காங்க. சரியா? கடனுக்கு வாங்கியிருக்காங்கன்னா இவங்கக்கிட்ட என்ன மட்டும்தான் இருக்கும், இன்வாய்ஸ் மட்டும்தான் இருக்கும், பில் மட்டும்தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இன்வாய்ஸ் வச்சுருப்பாங்க. என்னென்ன, இந்த பையர் வந்து என்கிட்ட ஒரு 1 lakh rupeesக்கு ஈக்குவலுக்கு வந்து கூட்ஸை வாங்கியிருக்காங்க, 3 monthsல ரிட்டர்ன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வாய்ஸ் வச்சுருப்பாங்க இந்த செல்லர். இந்த இன்வாய்ஸ் வச்சுருக்காங்க இல்லையா, 3 மாதம் வரைக்கும் இப்படி இன்வாய்ஸே எல்லாருக்கிட்டேருந்து வாங்கி வச்சுருந்தா இவர் எப்படி பிஸ்னஸை ரன் பண்ணுவார்? ஸோ அப்போ அந்த டைமில் இவர் இந்த இன்வாய்ஸை என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா ஃபேக்டர்கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்து ஃபேக்டருங்கிறவங்க ஒரு இன்டர்மீடியரி, அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அதுக்குண்டான அமௌண்ட்டை 3 மாதம் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா கெட் பண்ணிக்க முடியும் ஒரு செல்லர்னால். ஸோ ஆஸ் டு கண்டினியூ தேர் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். அவங்க செல்லர் வந்து என்ன பண்ணணும், இன்னும் என்னென்ன குட்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பணம் வேணும் இல்லையா, அந்த பண தேவைக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த அமௌண்ட்டை ஃபேக்டர்கிட்டேருந்து கெட் பண்ணுறாங்க. ஃபேக்டர் எவ்வளோ அமௌண்ட் தருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் 11th புக்கில் பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் அமௌண்ட்டுன்னு எக்ஸாக்டாக கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 70 to 90% ஆஃப் இன்வாய்ஸ் அமௌண்ட் வந்து யூஸ்வலாக ஃபேக்டர் வந்து செல்லருக்கு கொடுத்துருவாங்க. இன்வாய்ஸை கெட் பண்ண உடனே கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இந்த ஃபேக்டர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தோன்னா வெரிஃபை அண்ட் அப்ரூவ்ஸ் இன்வாய்ஸ். என்ன பண்ணுவார், அந்த 3 மாதம் கழித்து பையர்கிட்ட எடுத்துகிட்டு போய் அந்த இன்வாய்ஸை கொடுப்பாரு. கொடுத்துட்டு அவர்கிட்டேருந்து அமௌண்ட்டை கெட் பண்ணிப்பார். ஸோ பையர் 3 மாதம் கழித்து தரேன்னு சொன்னார் இல்லையா, அந்த அமௌண்ட்டை அந்த டேட்டில் ஃபேக்டர்கிட்ட கொடுத்துருவார். ஏன்னா இன்வாய்ஸ் அவர் கொடுக்குறாரு இல்லையா, அவர்கிட்ட கொடுத்துருவார். ஸோ ஒன்ஸ் கெட் பண்ணிடுவார் அமௌண்ட், ஃபேக்டர் ஃபுல் அமௌண்ட் 1 lakhமே கெட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 30 to 10%, 10 to 30% அமௌண்ட் பேலன்ஸ் இருக்குது இல்லையா, இந்த 70 to 90% தானே கொடுத்தாங்க அமௌண்ட்டு, பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா செல்லருக்கு இந்த ஃபேக்டர் கொடுத்துருவாங்க. இதை பண்ணுறதுக்கு ஃபேக்டர் கமிஷனை கெட் பண்ணிக்குவாங்க இந்த ஃபேக்டர். புரியுதாம்மா? சரி, இப்போது இந்த அமௌண்ட்டை வந்து கொடுக்குறாங்க இல்லையா, பையர்கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணுறாரு இல்லையா இந்த ஃபேக்டரை, அப்ரோச் பண்ணும்போது பையர் சப்போஸ் அமௌண்ட்டை கொடுக்கல அப்படின்னா யார் லயபிள்னா செல்லர் தான் லயபிள். பையர் கொடுக்கல, நான் தர முடியாது, இல்லை என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா ஃபேக்டர் லாஸ் ஆக மாட்டார். அவர் என்ன பண்ணுவார், செல்லர்கிட்டயே அப்ரோச் பண்ணி திருப்பியும் அமௌண்ட்டை கெட் பண்ணிக்குவார். இது ஃபேக்டரிங். இப்படின்னா என்ன நம்ம வந்து 11th கிளியராக பார்த்துருக்கோம். சரியாம்மா? ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ஃபேக்டரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்கிறோம். இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து எஸ்பிஐ ஃபேக்டர்ஸ் அண்ட் கமர்ஷியல் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. அது வந்து சப்சிடரி ஆஃப் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சப்சிடரி இன்ஸ்டிடியூஷனு. அதே மாதிரி கனரா பேங்க்கோட சப்சிடரி இன்ஸ்டிடியூஷன் கேன் பேங்க் ஃபேக்டர்ஸ் லிமிடெட் அப்படின்னும் இருக்குது. ஸோ இவங்க இந்த ஃபேக்டரிங் சர்வீசஸை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. சரியாம்மா? நெக்ஸ்ட் ஒன், ஓவர் த கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா, OTCEI. அதாவது இந்த OTCEI அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நம்ம ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோட டைப்ஸ் பார்க்கும்போதே பார்த்துட்டோம். இது வந்து டீசென்ட்ரலைஸ்டு இன்ஸ்டிடியூஷன். இங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா த்ரூ எலக்ட்ரானிக் கவுண்டர்ஸ் மூலமா த்ரூ அவுட் த கண்ட்ரிஸ் செக்யூரிட்டிஸை வந்து ட்ரேட் பண்ணுவாங்க.
இதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கு வந்து கஸ்டமைஸ்டு ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஒரு பிளேஸுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம டேரெக்டாக எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணியே வந்து செக்யூரிட்டிஸை ட்ரேட் பண்ண முடியும் இந்த OTCEIயில். இதோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்பரன்சி ஆஃப் டிரான்சாக்ஷனில் வெளிப்படைத்தன்மை அதிகமாக இருக்கும். ஏன்னா அது வந்து எலக்ட்ரானிக் சிஸ்டமில் இருக்கிறதுனால யார் வேணாலும் அதை பார்க்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் குவிக் டீல்ஸ். ஸோ எலக்ட்ரானிக் சிஸ்டம் மூலமால அப்படின்னும் போதே அதுக்கு நமக்கு தெரியும் எல்லாமே வந்து சீக்கிரமாக நடக்கும். மேனுவலாக நடக்கிறத விட எலக்ட்ரானிக் சிஸ்டம் மூலயமா நடக்கும்போது சீக்கிரமாக நடக்கும். செட்டில்மெண்ட்ஸும் ஃபாஸ்டராக இருக்கும். பெட்டர் லிக்விடிட்டி, ஈஸியாக எப்போ வேணாலும் நான் வாங்க முடியும், எப்போ வேணாலும் விற்க முடியும். சரிங்களாம்மா? நெக்ஸ்ட் ஒன், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட், NSCI. இது வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1992 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. NSC அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1992 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஃபார்மர் இன்ஸ்டிடியூஷன் மாதிரி. இப்போ வந்து ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நிறைய இந்தியா ஃபுல்லாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு முன்னோடியாக இந்த இன்ஸ்டிடியூஷன் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் ஸ்க்ரீன் பேஸ்டு ஸ்கிரிப்ட்லெஸ் ஃப்ளோர்லெஸ் ட்ரேடிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொன்னது எல்லாமே ஷேர் சர்டிஃபிகேட், ஷேர் செக்யூரிட்டி, ஒரு ஷேர் வாரண்ட்டு இதை கையில் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் விற்றுருவாங்க, அதை வச்சு தான் வாங்குவாங்க. ஃபிசிக்கல் மெட்டீரியல் தான் இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த ஃபிசிக்கல் மெட்டீரியல் சிஸ்டமை உடைச்சி அதை எலக்ட்ரானிக்கலாக மாற்றுறது தான் வந்து இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பண்ணுறாங்க. ஸோ இந்த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்ததுக்கப்புறம் தான் இந்த எலக்ட்ரானிக் ட்ரேடிங் சிஸ்டம் பண்ணாங்க. அதாவது என்னென்னா வெறும் புக் என்ட்ரி மட்டும்தான் நடக்கும். சரியா? புக் என்ட்ரி மட்டும்தான் நடக்கும். அதாவது டீமெட்டீரியலைஸ்டு செக்யூரிட்டிஸ். ஃபிசிக்கல் மெட்டீரியலாக என்கிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஏங்கிற ஒரு பர்சன், நான் வந்து XYZங்கிற ஒரு லிமிட்டடில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஷேர் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதை இந்த NSC அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. புக் என்ட்ரி மட்டும் பண்ணிக்குவாங்க. இந்த ஏங்கிற பர்சன் இதில் இவ்வளோ ஷேர் வச்சுருக்காருன்னு புக் என்ட்ரி மட்டும் பண்ணிக்குவாங்க. ஃபிசிக்கல் செக்யூரிட்டியை என்கிட்ட தரணும், நான் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த புக் என்ட்ரியை வச்சு, புக் என்ட்ரினா புக்கில் என்ட்ரி பண்ணுறது மட்டும் இல்லை, எலக்ட்ரானிக் சிஸ்டமில் என்ட்ரி பண்ணிக்கிறது. சரியா? ஸோ அப்போ அந்த என்ட்ரியை வச்சு நான் அதை விற்கவோ வாங்கவோ முடியும். சரியாம்மா? இதுதான் ஸ்கிரிப்ட்லெஸ் அண்ட் ஃப்ளோர்லெஸ் ட்ரேடிங் சிஸ்டம் ஆஃப் செக்யூரிட்டிஸ். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரியாம்மா? நெக்ஸ்ட் ஒன், நேஷ்னல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம். ஸோ இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஸ்கிரிப்ட்லெஸ் அண்ட் ஃப்ளோர்லெஸ் ட்ரேடிங் சிஸ்டம் எப்படி வந்து ஃபிசிக்கல் செக்யூரிட்டி எதுவுமே இல்லாமல் அப்படியே எலக்ட்ரானிக் சிஸ்டமில் இருக்கிறது மூலயமாவே கிளியரன்ஸ் பண்ணுறது. நான் டெபாசிட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, என்னோடய செக்யூரிட்டியை கிளியர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நான் அப்படியே பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அது எப்படி பண்ண முடியும்னா 3 செக்மெண்ட்ஸாக பண்ணுறாங்க. இவங்க 3 செக்மெண்ட்டாக பிரிஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நேஷ்னல் ட்ரேட் கம்பேரிசன் அண்ட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து கிளியரிங் சிஸ்டம், அப்புறம் டெபாசிட்டரி சிஸ்டம். இந்த நேஷ்னல் ட்ரேட் கம்பேரிசன் அண்ட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டமோட வேலை என்னன்னு பார்த்தோன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃப்ரேம் பண்ணுறது. செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டுக்கு உண்டான கான்ட்ராக்டுக்கு உண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஃப்ரேம் பண்ணுறது இவங்க வேலை. அதுக்கப்புறம் கிளியரிங் சிஸ்டம் என்ன பண்ணுவாங்கன்னா நெட் கேஷ் அண்ட் ஸ்டாக் லைபிலிட்டி ஆஃப் ஈச் புரோக்கர் ஆன் அ செட்டில்மெண்ட் டேட். இப்போது ஒரு புரோக்கருக்கு உண்டான லயபிலிட்டி, அவங்களோட பொறுப்பு எவ்வளோ இருக்குது, கேஷ்லேயும் சரி ஸ்டாக்லேயும் சரி என்ன இருக்குன்றத என்ன பண்ணுறது, டிட்டர்மைன் பண்ணுற வேலையை தான் இவங்க பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு டெபாசிட்டரி சிஸ்டம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப் by book entry on electronic ledgers without any physical movement of transfer deed. ஸோ எந்த ஒரு physical movement of securityயும் இல்லாமல் எலக்ட்ரானிக் லெட்ஜஸ் மூலமாகவே ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்கிரிப்ட்லெஸ் ட்ரேடிங் சிஸ்டம்னு. அது எதன் மூலயமா ஒர்க் அவுட் ஆகுதுன்னா இந்த டெபாசிட்டரி சிஸ்டம் மூலயமா, கிளியரிங் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம் மூலயமா தான் ஒர்க் அவுட் ஆகுது. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு புரோக்கர் இருக்கார், ஏன்னு ஒரு புரோக்கர் இருக்கார், அவர் சம்வேர் இந்தியாவில் ஏதோ ஒரு ஏரியாவில் இருக்கார். பின்னு ஒரு புரோக்கர் இருக்கார், சம்வேர் அவர் ஏதோ ஒரு இடத்துல இருக்கார் இந்தியாவில். சரிங்களா? இந்த ஏங்கிற புரோக்கர்கிட்ட ஒரு எக்ஸுங்கிற ஒரு இன்வெஸ்டார் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா எனக்கு ஒரு 10,000 இருக்குது, அதுக்கு ப்ராஃபிட்டபிள் ஷேர் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி கொடுக்கணும், ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
என்ன கொடுக்குறாருன்னு பார்த்தோம்னா ஆர்டர் கொடுக்குறாரு. ஸோ அந்த ஆர்டரை அவர் எலக்ட்ரானிக் சிஸ்டமில் அவர் அப்லோட் பண்ணிடுவார். சரிங்களா? ஸோ இந்த பிங்கிற புரோக்கர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஒய்ங்கிற ஒரு பையர், ஒரு இன்வெஸ்டர் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, செல்லர் என்ன பண்ணுறாருன்னா, என்கிட்ட 10,000 rupees உண்டான ஷேர் இருக்குது ஒரு கம்பெனி, இது எனக்கு அமௌண்ட் அவசரமாக தேவைப்படுது, இந்த ஷேரை விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த புரோக்கர் என்ன பண்ணுறாருன்னா, அதையும் அவரோட எலக்ட்ரானிக் லெட்ஜரில் அப்லோட் பண்ணுறாரு. ஸோ இது ரெண்டுமே எப்படி சிங்க் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிளியரிங் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம் மூலமா சிங்க் பண்ணிவிட்டு அவங்க இந்த ஒய்ங்கிற இன்வெஸ்டாரும் சரி, எக்ஸுங்கிற இன்வெஸ்டாரும் சரி, ரெண்டு பேரும் ஒருத்தர் தெரிஞ்சுக்காமலே அவங்கக்கிட்ட அந்த ஷேர் டிரான்சாக்ஷன் நடக்கும். வித்தவுட் எனி ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் ஷேர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, எலக்ட்ரானிக் லெட்ஜர்ஸ் மூலமாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். சரிங்களா? இதுதான் நேஷ்னல் கிளியரன்ஸ் அண்ட் டெபாசிட்டரி சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட், அதாவது NSDL அப்படிங்கிறது எப்போ செட்டப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1996 செட்டப் பண்ணாங்க. இது டீமெட்டீரியலைசேஷன் அண்ட் ரீமெட்டீரியலைசேஷன் பண்ணுறதுக்காக பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, மெட்டீரியல் ஃபார்மில் வந்து ஷேரை வந்து ஃபிசிக்கலாக கையில் வச்சுருக்காமல் இருக்கிறதுக்கு டீமெட்டீரியலைசேஷன் பண்ணலாம் அப்படின்னா என்ன அப்படின்னா, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கே வந்து நீங்கள் வந்து ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி சொன்னால் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிமேட் அக்கௌண்ட் இஸ் நத்திங் பட் டீமெட்டீரியலைசேஷன் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அக்கௌண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, என்கிட்ட வந்து ஒரு ஃபிசிக்கல் செக்யூரிட்டி இருக்குது, ஒரு ஷேர் வாரண்ட் நான் வச்சுருக்கேன். சரிங்களா? அந்த ஷேர் வாரண்ட்டை நான் வச்சுருக்கேன். இதன் மூலயமா நான் ஷேரை விற்கணும் அப்படின்னா நேரில் போகணும், கொடுக்கணும், வாங்கணும். ஸோ நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த ஸ்கிரிப்ட்லெஸ் ட்ரேடிங் சிஸ்டம் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா, அந்த வாரண்ட்டை சரண்டர் பண்ணிடணும், ஃபிசிக்கல் செக்யூரிட்டியை சரண்டர் பண்ணிடணும். சரண்டர் பண்ணிவிட்டு நான் என்னோடய டிமேட் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நான் இப்போ எப்படி நான் ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அமௌண்ட்டு போட்டால் க்ரெடிட்னு காட்டும், அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணோன்னா டெபிட்னு காட்டுமோ, அதே மாதிரி நான் ஏதாவது ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணேன்னா அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட்டோமேட்டிக்கலாக க்ரெடிட்டில் வந்துடும். ஸோ நீங்கள் இந்த கம்பெனியில் இவ்வளோ அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு க்ரெடிட்லாம் எலக்ட்ரானிக் லெட்ஜரில் அப்படியே காமிச்சிடும். சரிங்களா? ஸோ அப்போது எலக்ட்ரானிக் லெட்ஜராக மாற்றிக்கிறது, சரியா, ஃபிசிக்கல் செக்யூரிட்டியை எலக்ட்ரானிக் பேஸ்டாக மாற்றிக்கிறது டீமெட்டீரியலைசேஷன். ரீமெட்டீரியலைசேஷன்னா என்னென்னா, எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸை நான் ஃபிசிக்கல் ஃபார்மில் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன்னா ரீமெட்டீரியலைசேஷன். ஸோ இந்த டீமெட்டீரியலைசேஷன், ரீமெட்டீரியலைசேஷன் இது ரெண்டுத்தையும் பண்ணுறது இந்த NSDL பண்ணி கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இதை பற்றி டீமெட்டீரியலைசேஷனை பற்றி நம்ம வந்து கிளியராக பின்னாடி படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இந்த ஸ்டாக் ஹோல்டிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாங்கிறது ஒரு சென்ட்ரலைஸ்டு போர்ட் மாதிரி இருந்து சர்வ் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சென்ட்ரல் செக்யூரிட்டி டெபாசிட்டரியாக இருக்கிறாங்க. இவங்க வந்து டிரான்சாக்ஷன், இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு சென்ட்ரலைஸ்டு செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரியாக இருக்கிறாங்க. சரியாம்மா? நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்லேயே நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்லேயே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டு இதை பற்றி தான் நம்ம நிறைய பேசிகிட்டே இருக்கோம். ஸோ ஷேர் மார்க்கெட்டை தாண்டி இன்னும் 3 மார்க்கெட்ஸ், டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மார்க்கெட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த FDI பற்றிலாம் நம்ம படிச்சிருக்கோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபாரின் கரன்சியில் நான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போது நான் ஒரு கண்ட்ரியில் இருக்கேன், அதர் கண்ட்ரியோட கரன்சியில் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இல்லை ஃபாரின் எக்ஸ்சேஞ்சாகவே நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபாரின் கரன்சியிலே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பர் டேக்கு $5 trillion அளவுக்கு வந்து வேல்யூ அளவுக்கு வந்து டிரான்சாக்ஷன் வேர்ல்டு வைட் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் லிக்விட் மார்க்கெட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த $5 trillion அப்படின்னா, ட்ரில்லியன்னா என்னன்னா 1 மில்லியன், தட் இஸ் இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா 1,00,000 கோடி. சரியா? 1 lakh crore அமௌண்ட்டுக்கு, 1 lakh crore இந்தியன் அமௌண்ட் இல்லை, 1 lakh crore அளவுக்கு டாலர். ஓகேவா? டாலர், சாரி 1 கிடையாது, 5
சாரிம்மா 5 lakh crore அளவுக்கு டாலர்ஸ் அளவுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா டிரான்சாக்ஷன் பர் டேக்கே நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேறு டிஃப்ரெண்ட் கண்ட்ரி கரன்சிஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதில் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இண்டிவிஜுவல்ஸ் பண்ணலாம், கம்பெனி பண்ணலாம், இல்லை ஒரு கண்ட்ரி ஆஸ் அ ஹோல் பண்ணலாம். எப்படி யார் வேணாலும் அதில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேம்மா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டி மார்க்கெட். ஸோ கமாடிட்டி மார்க்கெட் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ கோல்டு ரேட் எப்படிமா இருக்குது? கோல்டு ரேட் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லையா? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ கொரோனா டைம் இல்லையா? ஸோ என்ன ஆகிட்டே இருக்குது, கோல்டு ரேட் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா கோல்டு ஷாப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா காலியாக தான் இருக்குது, யாரும் வாங்கலை. அப்புறம் எப்படி மேம் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது? டிமாண்டை பேஸ் பண்ணி தானே ஒரு பொருளுக்கு விலை ஏறும். எக்கனாமிக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி தானே ஏறணும் அப்படின்னா இல்லை. இந்த கமாடிட்டி மார்க்கெட்டுக்கும் இந்த ஃபினான்ஷியல் அதாவது ஷேர் மார்க்கெட்டுக்கும் வந்து ஒரு இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா வேர்ல்டு லெவலில் இப்போ வந்து ஷேர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் சினாரியோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷேர் மார்க்கெட் எல்லாமே வந்து டவுனில் தான் போயிட்டுருக்கு. எல்லா கண்ட்ரீஸோட ஷேர் மார்க்கெட்டுமே டவுனில் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அப்போது இறங்கு முகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நியூஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ டவுனில் போயிட்டுருக்கு. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அது ப்ராஃபிட் கிடைக்கல அப்படின்றதுனால அவங்களோட கவனம் ஃபுல்லாக எங்கே வந்துச்சுன்னு பார்த்தோன்னா கமாடிட்டி மார்க்கெட்டுக்கு வந்துச்சு. கமாடிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. எஸ்பெஷலி கோல்டு. அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அதிகமாக இருக்கிறதுனால, அதோட டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா கோல்டோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. புரியுதாம்மா? ஸோ கமாடிட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆஸ் லைக் ஒரு கம்பெனியில் ஷேரில் நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதே மாதிரி கமாடிட்டிஸ்லையும் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுதான் கமாடிட்டி மார்க்கெட். இதில் வந்து 2 types ஆஃப் கமாடிட்டி இருக்குது. ஒன்று ஹாட் கமாடிட்டி, சாஃப்ட் கமாடிட்டி. ஹாட் கமாடிட்டிஸ்லாம் நான் அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டி. சாஃப்ட் கமாடிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸாக தான் இருக்கும். ஹாட் கமாடிட்டிஸில் என்னெல்லாம் வரும்னு பார்த்தோன்னா கோல்டு, ஆயில், ரப்பர், அயன், ஓர் இதெல்லாம் வந்து ஹாட் கமாடிட்டிஸில் வரும். சாஃப்ட் கமாடிட்டிஸில் என்னென்னலாம் வரும்னு பார்த்திங்கன்னா வீட், காட்டன், காஃபி, சுகர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் கமாடிட்டியில் வரும். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டி மார்க்கெட்டில் 50 மேஜர் கமாடிட்டிஸ் வந்து ட்ரான்சாக்ட் பண்ணுறாங்க. ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் வந்து டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட். இது வந்து உங்களுக்கு நியூவு. நான் இந்த டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் முக்கியமான 2 விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ். சரிங்களாம்மா? ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஓரலாக சொல்லியிருக்கேன். இப்போ டீப்பாக சொல்ல போகிறேன். சரிங்களா? கிளியராக கவனிச்சுக்கோமா. ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட், ஆப்ஷன் கான்ட்ராக்ட். ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் இப்போ ஒரு சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் எடுத்துக்கலாமா? அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் என்ன எடுத்துக்கலாம்? சுகர்னு எடுத்துக்கலாமே, சுகர் கேன். ஓகேவா? இந்த சுகர் கேனோட இப்போ கரண்ட்டில் சுகர் கேனோட டிமாண்டு கம்மியாக இருக்குது, சப்ளை அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் அதுக்கு உண்டான விலை வந்து அதிகமாக கிடைக்கலம்மா. சரியாம்மா? ஒரு ஃபார்மருக்கு சுகர் கேன் ஃபார்ம் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக கிடைக்கல இப்போது கரண்ட்டில். ஓகேவா? இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் இந்த சுகர் கேனுக்கு உண்டான டிமாண்டு அதிகமாக ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நான் கணிச்சிருக்கேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த சுகர் கேன் பர்டிகுலர் ஃபார்மரை போயிட்டு அப்ரோச் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நான் உங்களோட சுகர் கேன் இந்த விளைச்சல் இருக்கு இல்லையா, இதை 3 மாதம் கழித்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணி வாங்கிக்கிறேன். சரியா? அவரும் இப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ வந்து கரண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த சுகர் கேன் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த விளைச்சல் அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் அதை விற்றாருனா சப்போஸ் அவருக்கு ஒரு 70,000-60,000 தான் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னா ஒரு 1 lakh நான் தரேன்னு சொன்னோடனே அவர் என்ன பண்ணுவார், ஓகே நம்ம விற்றுடலாம், ஃப்யூச்சரில் நம்மளோட விளைச்சல் வந்ததுக்கப்புறம் அவருக்கே விற்றுடலாம் அப்படின்னு எனக்கு சைன் பண்ணி கொடுத்துருவார். சரியா? நான் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் கழித்து சப்போஸ் நான் கணித்த மாதிரியே சுகர் கேனுக்கு உண்டான டிமாண்ட் அதிகமாகிடுச்சு, ஸோ அதுக்கு உண்டான விலை அதிகமாகிடுச்சு, நான் வாங்கின அந்த கண்டென்ட் ஆஃப் ஒரு 1 லோடுன்னு வச்சுக்கோங்களேன், 1 லோட் அதுக்கு உண்டான அமௌண்ட் வந்து 1,20,000 கொடுத்தா தான் மார்க்கெட்டில் கிடைக்கும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், 1 lakh நான் ஆல்ரெடி கான்ட்ராக்ட் போட்டு வச்சிட்டேன் இல்லையா, ஸோ 1 lakh கொடுத்து நான் அதை கெட் பண்ணிக்குவேன். அது எனக்கு ப்ராஃபிட். சப்போஸ் அந்த
அதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை, நான் கணிச்சது சரியில்லை, தப்பாக கணிச்சிட்டேன். அப்போ அந்த ஃபார்மருக்கு அது ப்ராஃபிட் 80,000 தான் போகும் அந்த சுகர் கேனு. ஆனால் வந்து நான் 1 lakh கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கிறதுனால 1 lakh கொடுத்து அதை நான் வாங்கிக்கணும். சரிங்களா? இது ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட்ஸ். ஓகேவா? ரிஸ்க்கை டெரிவேட் பண்ணக்கூடிய கான்ட்ராக்ட். சரிங்களாம்மா? புரியுதா இல்லையா? டெரைவ் பண்ணுறேன், நான் ரிஸ்க்கு டெரைவ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மருக்கு ப்ளஸ் யார் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இவங்க 2 பேருக்குமே ரிஸ்க்கு. இந்த ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா இப்போ நான் அதே எக்ஸாம்பிளே உங்களுக்கு சொல்கிறேன். ஆப்ஷன் கான்ட்ராக்ட்னா என்னென்னா, நான் ஃப்யூச்சரில் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது இன்வெஸ்டாரோட ஆப்ஷன். நான் அந்த 1 லட்சம் கொடுத்து ஃப்யூச்சரில் வாங்கிக்கிறேன்னு சைன் பண்ணுறேன் இல்லையா, அது ஆப்ஷன் கான்ட்ராக்டாக சைன் பண்ணியிருந்தேன்னா ஃப்யூச்சரில் சப்போஸ் என்னோடய ஆப்ஷன் தான், நான் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம், வேணான்னா வித்ட்ரா பண்ணிவிட்டு போயிடலாம். சரிங்களா? சரி மேம், ஒரு ஃபார்மர் எப்படி வந்து லாபம்னா மட்டும் வாங்கிக்கிறீங்க, வேணான்னா விட்டுறன்றது எப்படி ஒத்துக்குவார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா? எப்படி ஒத்துக்குவார் அப்படின்னா, நான் இனிஷியல் டவுன் பேமெண்ட் அமௌண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருவேன். இப்போ ஒரு லட்ச ரூபா உள்ள சரக்கு நான் அப்போ 3 மாதம் கழித்து வாங்கிக்கிறேன்னா அதுக்கு 10,000 அட்வான்ஸ் நான் இப்போயே உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா ஒரு ஃபார்மர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்குவார். சரியா? ஸோ ஃப்யூச்சரில் வேணும்னா வாங்கிக்குவேன், வேணான்னா விட்டுருவேன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். சரியா? ஸோ அப்படி சொல்லிடுறதுனால அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த 10,000 வாங்கிக்குவாங்க. அவங்க எங்கிட்டேருந்து வாங்கிட்டு ஆப்ஷனில் சைன் பண்ணிடுவாங்க. ஃப்யூச்சரில் சப்போஸ் 1,20,000 ஆயிடுச்சு அதோட மதிப்பு அப்படின்னா, நான் 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினா அப்போ எனக்கு அது ப்ராஃபிட்டு. அப்போ என்னோடய ஆப்ஷன் என்னவாக இருக்கும், கால் ஆப்ஷன். நான் வாங்கிக்குவேன். சரியா? அப்போது அதை நான் வாங்கிக்குவேன், எனக்கு ப்ராஃபிட்டு. சப்போஸ் அது 80,000 அதோட மதிப்பு குறைஞ்சி போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுகர் கேனோட மதிப்பு 80,000 குறைஞ்சி போச்சு அப்படின்னா நான் அதை வாங்க மாட்டேன். லாஸ்ட்க்கு யாராவது போய் வாங்குவாங்களா? நான் வாங்க மாட்டேன். வேணான்னு சொல்லிட்டு அப்படியே குவிட் பண்ணிக்குவேன். சரி, அப்போ எப்படி அதை அவர் ஒத்துக்குறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார்மருக்கு ஆல்ரெடி அவருக்கு நான் 10,000 கொடுத்துட்டேன் இல்லையா, அந்த அமௌண்ட் எனக்கு அவர் திருப்பி தர வேணாம், தரமாட்டார். சரியா? ஸோ நான் அதை அட்வான்ஸ் அமௌண்ட் மாதிரி பே பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை தரமாட்டார். ஃபார்மருக்கு 10,000 ப்ராஃபிட்டு ப்ளஸ் அவர் 80,000க்கு போகுது அப்படின்னா மார்க்கெட் விலைக்கு அதை விற்றுருவார். சரியாம்மா? ஸோ இது ஆப்ஷன் கான்ட்ராக்ட். இந்த மாதிரி ஃப்யூச்சர் கான்ட்ராக்ட், ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸ் நடக்கிறது தான் வந்து டெரிவேட்டிவ் மார்க்கெட். இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபினான்ஷியல் ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது வந்து அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ எதில் வேணாலும் இந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட் வந்து எந்த அண்டர்லையிங் அசெட்டை வேணாலும் நான் வந்து பண்ண முடியும். ஸ்டாக்கு, பாண்டு, கமாடிட்டிஸ், கரன்சிஸ், இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், மார்க்கெட் இண்டைசஸ் எதில் வேணாலும் நான் வந்து டெரிவேட்டிவ் மார்க்கெட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சரியாம்மா? நெக்ஸ்ட் ஓகே, இதோட வந்து நியூ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் முடியுது. அதே நேரத்தில் நம்மளோட 5th சாப்டரும் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேம்மா? தேங்க்யூ.